வணக்கம். இந்த ஸ்பெஷலான விளக்கத் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ ஒரு பழைய ராஜா கதை மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையிலே இதுல உங்களுடைய எதிர்கால நிதி திட்டமிடலுக்கான, அதாவது உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்கான ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போலாம். இப்போ இந்த சீனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஊர்ல திருவிழா மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் கோலாகலமா போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ஊரோட ராஜா கம்பீரமா ஒரு யானை மேல உட்காந்து வர்றாரு. ஆனா அந்த ராஜாவோட முகத்துல சந்தோஷமே இல்ல. அவர் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. ஊரே கொண்டாடும்போது இந்த ராஜா மட்டும் ஏன் எப்படி அழணும்? அந்த ஊருக்கு புதுசா வந்த ஒருத்தனுக்கு இதே டவுட் வருது. என்னப்பா இது, ஊரே செம ஹாப்பியா இருக்கு, ராஜா மட்டும் ஏன் இப்படி அழுதுக்கு இருக்காரு அப்படின்னு அங்க இருந்த ஒரு பெரியவர்கிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த பெரியவர் ஒரு அதிர்ச்சியான உண்மைய சொல்றாரு. அந்த ஊர் சட்டப்படி ஒருத்தர் கரெக்டா 3 வருஷத்துக்கு மட்டும்தான் ராஜாவா இருக்க முடியும். அதுதான் அங்க இருக்கிற ஒரு இருண்ட விதி. இதுல உண்மையான பயங்கரம் என்ன தெரியுமா? அந்த 3 வருஷம் முடிஞ்சதும் அந்த ராஜாவை யாருமே தப்பிக்க முடியாத கொடூரமான காட்டு மிருகங்கள் நிறைஞ்ச ஒரு தனித்தீவுல நிரந்தரமா கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க போனா அந்த மிருகங்களுக்கு அவர் கண்டிப்பா இரையாயிடுவார். இது 100% கன்ஃபார்ம். இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது யாரு தான் ராஜாவாக ஆசைப்படுவாங்க? யாருமே முன் வரல. அந்த நேரத்துல தான் நடுக்கடல்ல கப்பல் உடைஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருந்த ஒரு இளைஞனை அந்த நாட்டு மந்திரிகள் காப்பாத்துறாங்க. அவன்கிட்ட இந்த 3 வருஷ கண்டிஷனை சொல்லும்போது எந்த யோசனையும் இல்லாம அந்த ஆபத்தான பதவியை அவன் ரொம்ப தைரியமா ஏத்துக்கிறான். ஆனா இந்த புது ராஜா மத்தவங்கள மாதிரி தன்னுடைய சாவுக்காக அழுதுட்டு சும்மா உட்கார்ந்திருக்கல. தன்னோட தலைவிதியை மாத்தி எழுதணும்னு முடிவு பண்ணான். ராஜா பதவியேற்ற மாசத்திலேயே தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கான வேலைகளை ரொம்ப அதிரடியா ஆரம்பிச்சிட்டான். பதவியேற்ற கொஞ்ச நாள்லயே அந்த தனித்தீவை நேர்ல போய் பார்க்கறான். அங்க அவன் பார்த்தது வெறும் திகில் மட்டும்தான். எங்க பார்த்தாலும் தாங்க முடியாத துர்நாற்றம், முந்தைய ராஜாக்களோட மண்டை ஓடுகள், சிதறிக் கிடக்கும் எலும்பு கூடுகள், எங்கும் கும்மிருட்டு, அதுக்கு நடுவுல ஓநாய்களோட பயங்கரமான ஊளை சத்தம். நரகமே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. ஆனா அவன் பலிக்கடாவா மாற கொஞ்சம் கூட விரும்பல. உடனே ஒரு மாஸ்டர் பிளானை கையில் எடுக்கிறான். முதல்ல திறமையான வேட்டைக்காரர்களை அனுப்பி அங்க இருக்கிற கொடிய மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுறான். அப்புறம் 500 வீரர்களை அனுப்பி அந்த இடத்த சுத்தப்படுத்தி புது பாதைகளை உருவாக்குறான். அதுக்கப்புறம் 300 விவசாயிகளை வச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். கடைசியா வீடுகள், ஒரு பெரிய மாளிகை அப்படின்னு அந்த இடத்தையே முழுசா மாத்துறான். இந்த பிளான் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாத்தீங்களா? இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நம்பர் இருக்கு. 30 மாசங்கள். ஆமாங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட 36 மாசங்கள்ல வெறும் 30 மாசத்துக்குள்ளேயே அந்த மரண பூமிய மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு அழகான சொர்க்கப்புரியா மாத்திட்டான். அதான் ஸ்பீட் அண்ட் ஆக்ஷன். இப்போ அவனோட 3 வருஷ பதவிக்காலம் முடியுது. பழைய ராஜாக்களை போல அழுது கொண்டே போகாம தனக்காக தான் உருவாக்குன அந்த புதிய உலகத்துக்கு மக்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பெருமிதமா சிரிச்சுக்கிட்டே விடைபெற்று போறான். சரி, இந்த கதைய நாம இதோட கொஞ்சம் நிறுத்திப்போம். ஏன்னா இது வெறும் கற்பனை கதை கிடையாது. இது நீங்க, நான் அப்படின்னு நாம எல்லாருமே இப்ப கடந்து போயிட்டு இருக்கிற நிஜ வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆழமான உதாரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 3 வருட ராஜா பதவி அப்படிங்கிறது உங்களுடைய உழைக்கும் காலத்தை குறிக்குது. அதாவது நீங்க வேலைக்கு சென்று சம்பாதிச்சு சமுதாயத்துல ஒரு மரியாதையோட ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய தற்போதைய காலகட்டம். அப்போ அந்த ஆபத்தான தனித்தீவு எதை குறிக்குது? அதுதான் உங்களுடைய ஓய்வு காலம், அதாவது ரிட்டையர்மெண்ட். என்றாவது ஒரு நாள் உங்க மாதாந்திர வருமானம் கண்டிப்பா நின்றாகணும் இல்லையா? எந்த ஒரு சேமிப்போ முன்னேற்பாடோ இல்லாம அந்த தீவை போய் சேர்ந்தா உங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நாம பார்த்த இந்த சோர்ஸ் மெட்டீரியல் நமக்கு ஒரு கசப்பான உண்மையை உணர்த்துது. ஓப்பனா சொல்லணும்னா, நீங்க இப்போ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, மாசம் மாசம் வர அந்த வருமானம் நின்னுடுச்சுன்னா சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கிற அந்த மதிப்பும் மரியாதையும் காணாம போயிடும். இதுதான் நிதர்சனம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எனக்கு இப்பதான் 30 வயசாகுது, 55 வயசு ஆகும்போது ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பொறுமையா யோசிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறோம். ஆனா இப்படி வெயிட் பண்றது தான் உங்களை வறுமை அப்படிங்கிற அந்த கொடிய மிருகத்துக்கிட்ட கொண்டு போய் சிக்க வைக்கிற பெரிய வலையே. உங்க உழைக்கும் காலம் முடிஞ்ச பிறகும் நீங்க ஒரு ராஜாவாவே கெத்தா வாழணும்னா என்ன பண்ணணும்? அந்த கப்பல் விபத்துல மாட்டின இளைஞன் மாதிரி உங்களுடைய முதல் மாச சம்பளத்துல இருந்தே உங்க எதிர்கால பாதுகாப்பிற்கான பிளானை நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இதுல உங்க சம்பளம் எவ்வளோங்கிறது மேட்டரே கிடையாதுங்க.
நீங்க மாசம் 1,00,000 சம்பாதிக்கலாம், இல்ல வெறும் 20,000 தான் சம்பாதிக்கலாம். ஆனா உங்க வருமானத்துல குறைந்தது ஒரு 10% உங்க எதிர்காலத்துக்காக ஒதுக்கி வச்சே ஆகணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே கூடாது. பணத்தை அப்படியே பேங்க் அக்கவுண்ட்லயோ இல்ல பியூரோலயோ பூட்டி வச்சா மட்டும் பத்தாது. தங்கம், நிலம், பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள் இல்லனா நல்ல பென்ஷன் திட்டங்கள், இந்த மாதிரி உங்க பணத்தை வளர்க்கக்கூடிய முதலீடுகள்ல அதை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போதான் எதிர்காலத்துல அது உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான வருமானத்தை கொடுக்கும். நீங்க வேலை செய்யாமலே வாழணும்னா மாசம் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படிங்கறத இப்போதே உக்காந்து துல்லியமா கணக்கு பண்ணுங்க. அந்த இளைஞன் எப்படி ஒரு 30 மாசத்துல பிளான முடிச்சானோ அதே மாதிரி அடுத்த 15 வருஷத்துக்குள்ள உங்க இலக்க அடையறதுக்கான ஒரு தெளிவான ரோட் மேப்பை உடனே உருவாக்குங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த விளக்கத்தை நீங்க கேட்கறதுனால மட்டும் உங்க வாழ்க்கை மாறிடாது. ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றதை விட ஒவ்வொரு மாசமும் உங்க சம்பளம் வந்த உடனே அதுல ஒரு பகுதியை தவறாம முதலீடு செய்றீங்க பாத்தீங்களா, அந்த ஒழுக்கமான செயல் தான் உங்க எதிர்காலத்தையே மாத்தி அமைக்க போகுது. சரி, இந்த விளக்கத்தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். ஆழமா யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். இப்போதே உங்களுக்கான ஒரு சொர்க்கப்புரிய நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்க தொடங்கிட்டீங்களா? இல்ல வருமானம் நிக்க போற அந்த நாளுக்காகவும் காட்டு மிருகங்களுக்காகவும் சும்மா காத்திருக்கீங்களா? நல்லா சிந்திச்சு முடிவெடுங்க.